ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி எங்களோட இஃப்தார் ஸ்பெஷல் வந்து பருப்பு வடை, அப்புறம் வந்து காய் போலா, அப்புறம் சாத்துக்குடி ஜூஸு, நோம்பு கஞ்சி. இதுதான் இன்றைக்கி நம்மளோட இஃப்தார் ஸ்பெஷல். இப்போ வாங்க நம்ம அந்த பருப்பு வடை எப்படி செய்யறதான், பருப்பு வடையில் என்னெல்லாம் போடுறோம் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் வந்து பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எந்த பருப்பு எடுத்துருக்கோன்னா ரேஷன் கடை தோரன் பருப்பில் தான் நாங்கள் வந்து பருப்பு வடை சுட போகிறோம். இப்போ வந்து நம்ம பருப்பு வந்திலாம் ஊற வச்சு பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும், அதுக்காக நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஊற வச்சுக்கிற பருப்பு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும் போது வந்து ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்களா பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி குறப்பாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக முழு பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து இது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற பருப்பில் என்னெல்லாம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. பூண்டு 1-2 இடித்து வச்சுருக்கோம், தட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா இந்த இடியோரக்கல் இருக்குல்ல, அதில் வந்து தட்டி நாங்கள் போட்டிருக்கோம். பூண்டில் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதேமாதிரி கேஸுக்கு ரொம்ப நல்லது. பருப்பு வரல, பருப்பு வடைக்கெல்லாம் பருப்பு யூஸ் பண்ணும்போது இந்த பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு போடுறோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் சில்லி பேஸ்ட் இருக்கிறனால நாங்கள் வந்து சில்லி பேஸ்ட்டு போட்டிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுது. அது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து கருவேப்பிலை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும்ல, முழுசாக இருந்த ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வந்து புதினா இலை போட்டுக்கலாம். புதினா இலை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான இலை, எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து நாங்கள் பறித்த இலை தான் புதினா. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புதினா அதே மாதிரி கொஞ்சம் குட்டியாக நறுக்கியிருக்கோம். இப்போ புதினா இலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் பருப்பு வடை வீடியோ போட்டிருக்கோம். அதுதான் இப்போ வந்து இஃப்தாருக்கு நம்ம நோம்புக்கு கண்டிப்பாக நம்ம எதாவது செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக நாங்கள் வந்து பருப்பு வடை செய்கிறோம் இன்றைக்கி. அது அந்த வீடியோ சரி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து முருங்கைக்கீரையும் நாங்கள் போட போகிறோம். அதே மாதிரி முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷானது முருங்கைக்கீரை. நாங்கள் வந்து இங்கே தோட்டத்தில் தான் நாங்கள் பறித்த முருங்கைக்கீரை வந்து இளம் முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரையும் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ முருங்கைக்கீரை இந்த வெங்காயம்லாம் போட்டு ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த பச்சை சிவப்பு மஞ்சள் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. முருங்கைக்கீரை போட்டால் நல்லா வாசனை இருக்கும், அந்த பருப்பு வடை வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து கீரை வடை போடணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், அப்போ அது கீரை வடை ஆயிரும். இப்போ நம்ம வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், என்னென்னா உப்பு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொஞ்சமாக போடுறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து பருப்பு அரைக்கும் போது அதில் கூடவே கல்லுப்பு போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்தோம். அதனால் வந்து நாங்கள் உப்பு போடலை. இப்போ உப்பு பத்தலைன்னொன்னே நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். நீங்கள் பருப்பு கூட உப்பு போட்டு அரைக்கலாம். அப்படி இல்லைனா கூட லாஸ்ட்டில் நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு வடைக்கு மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு வடை சுடுறதுக்காக எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நம்ம பேனில் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வடை மாதிரி தட்டி போட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வடை தட்டி போடுங்க. இப்போ வடை தட்டுறது வந்து
அம்மா தான் வடை தட்டுறாங்க. அவங்க வடை பார்த்திங்களா கையில் ஒரு சின்ன உருண்டை பால் மாதிரி எடுத்து ஒரு உள்ளங்கையில் வச்சு இதே மாதிரி தட்டி எண்ணெயில் போடுறாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம வந்து வடை தட்டி எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா வடையெல்லாம் வந்துருச்சு பார்த்திங்களா, நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்தால் போதும். இப்போ வடையில் நல்லா வெந்துருக்கு பருப்பு வடை. இப்போ நம்ம வந்து ஒன்றா எடுத்து இதே மாதிரி எண்ணெய் வடிகிறதுக்காக விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா வடிட்டோம். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம வந்து வடை தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வடை சுட்டு முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வாட்டர் மிலான் வந்து இன்றைக்கி ஜூஸ் அடிக்கலை. நாங்கள் நேற்றெல்லாம் ஜூஸ் அடித்தோம். அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வாட்டர் மிலான் சும்மா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. அடுத்ததுக்காக நம்ம வந்து ஜூஸுக்கு பதிலாக ஜூஸு என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸ் தான் நாங்கள் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இப்போ வாங்க சாத்துக்குடி ஜூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 காய் எடுத்துருக்கோம் சாத்துக்குடி. இப்போ பார்த்திங்களா சாத்துக்குடி வந்து நம்ம 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம புளிய போகிறோம். புளியது பார்த்திங்களா இந்த மிஷின் தான் நாங்கள் இது ஆன்லைனில் வாங்கினோம். இது வாங்கி ஒரு 6-7 வருஷம் இருக்குது. அப்போ வந்து அதோடய ரேட் வந்து 370 ரூபா. இப்போ அது வந்து என்ன ரேட்டுன்னு எங்களுக்கு தெரியல. இதை பார்த்திங்களா சுத்தத்து பார்த்திங்களா. இப்போ வந்து பாருங்கள் இதிலலாம் எத்தனை நம்ம புளிஞ்சது இல்லை தெரியுதா உங்களுக்கு. இதை பார்த்திங்களா இதெல்லாம் கணக்கு இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்திங்களா இங்கே மார்க் இருக்குது பாருங்கள், ஜூஸ் அளவு எத்தனை இருக்குதுன்னெல்லாம் இதில் தெரியும். இப்போ வாங்க நம்ம இது சாத்துக்குடி எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி வச்சது 2ஆக கட் பண்ணிச்சில் ஒரு பாதி நம்ம எடுத்து அது மேலே இப்படி வச்சா போதும். அதே சுற்றிக்கும். அது கரண்டில் தான் ஓடும். இப்போ நம்ம கை எடுத்துக்கிறது மாதிரினா மாற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி இது சுற்றும் பார்த்திங்களா. இதே தான் பாருங்க நல்லா புளியும். நல்லா நம்ம கொஞ்சம் அழுத்தினோன்னா ஃபுல்லாக நல்லா ஒட்டை அதுவே நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துரும். இதெல்லாம் எடுத்துட்டோம். இதில் தெரியும். ஆனால் இன்னொன்று கூட 2 காய் 3 காய் பிழிஞ்சால் தான் கொஞ்சம் பெரிய காயாக இருந்தானா சீக்கிரமாக அது அந்த ஜூஸ் வந்துடும். இது குட்டி குட்டி காயினால் ஜூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாத்துக்குடியெல்லாம் புளிஞ்சாச்சு. புளிஞ்சு பார்த்திங்களா இவ்வளோ வந்து ஜூஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இது வடிகட்டி எடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம கழட்டி எடுத்துடலாம். அந்த பார்த்திங்களா அந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு இதோட சக்கலை வந்து நம்ம வடிகட்டிலாம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்களா இதுவும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். அதை பாருங்கள் இதே மாதிரி கழட்டி எடுத்துடலாம். கழட்டிட்டு பார்த்திங்களா இந்த ஜூஸ் வந்து நம்ம ஜாரில் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துடலாம். இது கூட நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஜூஸ் அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மாற்றி இது மாதிரி ஒரு ஜெக்கு மாற்றிக்கலாம். மாற்றி நமக்கு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்களோட இஃப்தார் ஸ்பெஷல் வந்து இதுதான் காய் போலான்னு சொல்கிறது. அது இதை எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நோம்பு கஞ்சி வந்து எங்களுக்கு வந்து பள்ளிவாசலில் தான் நாங்கள் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து பள்ளிவாசல்லே வாங்கிக்கிறோம். தாராளமாக கொடுக்குறாங்க பள்ளிவாசலில் எங்களுக்கு கஞ்சி. நம்ம குடித்து எப்பவும் மிச்சமும் வரும். அது நாங்கள் வந்து படுக்க போகும்போது குடிப்போம். அதே மாதிரி சாத்துக்குடி ஜூஸு, இது பேரிச்சப்பழம், இதுதான் வடை நாங்கள் காமிச்சிருக்கோம் வீடியோவில் பாருங்கள். வாட்டர் மிலான், தண்ணி, இதுதான் இன்றைக்கி நாங்களோட இஃப்தார் ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.